ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சிக்கன் கிளி பரோட்டா எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பரோட்டாங்களே ஒரு வித்தியாசமான ரெசிபி. சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க அந்த சூப்பரான சிக்கன் கிளி பரோட்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பரோட்டா 2 கிலோ சிக்கன் இதுல தான் இந்த கிளி பரோட்டா செய்வோம். இதுல 10 கிளி பரோட்டா செய்யலாம். அந்த 2 கிலோ சிக்கனுக்குரிய மசாலா தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். அதை நீங்க கணக்கு பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அதே போல கடையில பரோட்டா வாங்கும்போது சால்னாவே கேட்டு வாங்கிக்கங்க. இப்போ வாங்க நம்ம முதல்ல கிளி பரோட்டாவுக்கு சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம எப்போ யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கலாட்டினா சுத்தமான கடலை ஒரு 100 ml. எல்லா எண்ணெயும் அதிக விலைக்கு வந்துருச்சு. ஒரு தடவை இந்த அலையாத்தி எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். விருப்பம் உள்ளவங்க கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பட்டைக்கிழமை மிளகாய் மொத்தமா 10 கிராம், கையோட பெரிய வெங்காயம் 1/2 கிலோ போட்டுக்கலாம். இந்த இடத்துல வெங்காயம் வதங்கி வரதுக்காக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் போட்டு கிளறிக்கங்க. இதுல மிளகாய்த்தூள் 20 கிராம், மஞ்சத்தூள் 10 கிராம் போட்டுக்கலாம். கையோட தக்காளி 300 கிராம். தக்காளி நல்லா மசியணும். இந்த இடத்துல மசாலா அடிபிடிக்காம இருக்க தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவியில் நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் போட போறது இல்லை. ஏன்னா நம்ம புரோட்டாவை ஸ்டஃப் பண்ணும்போது அதில் மிளகாய் இருந்துச்சுன்னா முழு புரோட்டாவே காரமாயிரும். அதனால தான் முக்கியமாக நீங்கள் இந்த கிரேவி செய்யும் போது தக்காளி நல்லா மசியணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நாம சிக்கன் அப்புறம் மசாலாக்களை போட்டு கிரேவியை இறக்கிடலாம். வாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 2 கிலோ நார்மலாக நறுக்கி வச்ச சிக்கனை போட்டு கிளறிக்கலாம். இதுக்கு மேல கரம் மசாலா 10 கிராம், சீரகத்தூள் 10 கிராம், மல்லித்தூள் 20 கிராம் இதுங்களை போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு. இப்போ 1/2 லிட்டர் அல்லது கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அளவு கிடையாது. கிரேவி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம செய்யற இந்த கிளி பரோட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவு டேஸ்டா இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு மறக்காம செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆனதும் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கிற கிளி பரோட்டாவை செஞ்சிடலாம். வாங்க. கறி வெந்துருச்சு. கிரேவி பதம் இந்த மாதிரி இருக்கணும். கடைசியா மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். 10 கிளி பரோட்டா செய்யறதுக்கு நமக்கு 10 வாழை இலை தேவை. இலைக்கு பின்னாடி தண்டு தடிமனா இருந்துச்சுன்னா சீச்சு எடுத்துக்கங்க. இப்ப இலைகளை நெருப்புல வாட்டிக்கலாம். அப்பதான் மடிக்கிறதுக்கு ஈஸியா வரும். முதல்ல வாழை இலையை விரிச்சுக்கலாம். அதுக்கு மேல பரோட்டா வைக்க ஒரு பிட்டு இலையை வச்சுக்கலாம். இப்போ ஒரு பரோட்டாவை எடுத்து பரோட்டா சால்னால ஒரு முக்கி இலையில வச்சுக்கலாம். இந்த பரோட்டாக்கு மேல நாம ரெடி பண்ணி வச்சுக்க சிக்கன் கிரேவியை அப்படியே சிக்கனோட வச்சுக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா வெட்டி வச்ச பச்சை வெங்காயத்தை தூவிக்கலாம். திரும்ப ஒரு பரோட்டாவை சால்னால ஒரு முக்கி மேல வச்சுக்கலாம். இப்ப இலையை மடிச்சு நாரால கெட்டிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வாழை பரோட்டாவும் ரெடி ஆனதும் ஒரு தோசைக்கல்லை வச்சு எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு வாழை இலையா அப்படியே ஒரு 10 நிமிஷம் 2 பக்கம் பிரட்டி வேக வச்சு சும்மா சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையான சிக்கன் கிளி பரோட்டா ரெடி. தோசைக்கல்லை வச்சுக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் சிறிதளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இலையை வச்சு வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப எடுத்துடலாம். கிளி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பரோட்டா அவ்வளவு சாஃப்டா இருக்கு. சால்னால ஊறி போய் சிக்கனோட வாழையில வாசத்தோட சாப்பிடும்போது அடடா செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.